ஹலோ கைஸ், உங்களுக்காக தேடி இன்னைக்கு ஒரு சூப்பரான தமிழ் அனிமே தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. அனிமையோட பேர் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் ஹை ஸ்கூல். தமிழில் தான் கிரன்ச் ரோல அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்காதவங்களே தெரிஞ்சுக்கிடுங்க. அனிமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரேட்டிங் 10 ஆஃப்ட் ஆஃப் 7.2 ரேட்டிங் தந்திருக்காங்க ஐஎம்டிபியில். ரேட்டிங் நல்லா தான் இருக்குது. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாகவும் இருக்கும். அப்புறம் நிறைய ஃபைட்டிங் சீன்லாம் இந்த அனிமேல ஃபுல்லாவே இருக்குங்க. அந்த ஃபைட்டிங் சீன பேஸ் பண்ணி தான் இந்த அனிமே ஃபுல்லாவே மூவ் ஆகும். இந்த அனிமே பார்த்தீங்கன்னா, ஜப்பான் சைடுல எடுக்கலங்க. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா, கொரியன் சைடுல தான் எடுத்திருக்காங்க. கொரியன் சைடுல எடுக்கக்கூடிய அனிமே பார்த்தீங்கன்னா, மான்வான்னு சொல்லுவாங்கங்க. இப்போ நமக்கு ஜப்பான் சைடுல எடுக்கிற அனிமே பார்த்தீங்கன்னா, மாங்கான்னு சொல்லுவாங்க. இந்த கொரியன் சைடுல எடுக்கிறத மான்வான்னு சொல்லுவாங்க. அதனால கொரியன் சைடுல எடுத்தனால அனிமே பார்த்தீங்கன்னா, இந்த அனிமேஷன் கொஞ்சம் வேற லெவல்ல தான் இருக்கும். ஆனா அனிமேஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அனிமையோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, அனிமையில பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா இருப்பான். இங்கேயும் ஸ்ட்ராங்கா தான் இருப்பான். ஆ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தா தாங்க வளர்த்துருப்பாரு. ஆனா கொஞ்ச நேரத்தில அ நம்ம தா அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா, வுட்டுட்டு போயிருவாரு நம்ம ஹீரோவ. நம்ம ஹீரோவ தான் வளர்ற மாரி இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அம்மா, அப்பா கிடையாது. அப்படியே பார்த்தீங்கன்னா, அ அங்க வந்து ஒரு பெரிய நடத்துறாங்கங்க. அங்க மார்ஷியல் ஆர்ட் டோர்னமெண்ட் சொல்லிட்டு ஒரு ஃபைட்டிங் டோர்னமெண்ட் நடக்குறாங்க. யார் வந்து பெஸ்ட்டு ஃபைட்டர வந்து செலக்ட் பண்றதுக்கு இந்த டோர்னமெண்ட்ட நடத்துறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் போய் சேர்றாங்க. சேர்ற வழியில பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அங்க டோர்னமெண்ட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சைக்கிள்ல தான் போயிட்டுருப்பான். அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய திருட்டெல்லாம் நடக்கும். ஒரு பாட்டிட்டருந்து அப்படியே வந்து திருடிட்டு போற மாரி சீன்லாம் காட்டும். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து உதவி செய்வாங்க. யார பார்த்தாலும் உடனே வந்து உதவி செய்யணும்னு நெனைப்பான். அதில நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா, அவனுக்கு 2 ஃப்ரெண்ட் கிடைப்பாங்கங்க. அந்த 2 சம்பவத்தில தான் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் ஆவா. அவ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வாட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக் அத வந்து பாதுகாக்கிறதுக்கு அந்த ஜெனரேஷன்லேருந்து வந்தவ அந்த பொண்ணு. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த ஜ டெக்னிக்க வந்து ஜெனரேஷனா பாஸ் பண்றதுக்கு, அவ வந்து இந்த டோர்னமெண்ட்ல ஃபைட் பண்ணதுக்கு வந்திருப்பா. அப்புறம் இன்னொரு பையன் வந்து இந்த திருட்டு விஷயத்துல தான் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிய காப்பாத்துறதுக்கு இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த திருடன பிடிக்க போயிருப்பாங்க. அப்பதான் இவங்க ஃப்ரெண்ட் ஆயிருப்பாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பையன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வேலை செய்வான் கஷ்டப்பட்டு. அவனுக்கு பணம் நெறையவே தேவைப்படும். எதனால பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கூட ஒரு சின்ன ஃப்ரெண்ட் இருப்பான் சின்ன வயசுலேருந்து. அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம அவன் ஹாஸ்பிட்டல்ல இருப்பான். அவன வந்து காப்பாத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நெறைய பணம் தேவைப்படும். அதனால இவன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஹோட்டலு கிடைக்கக்கூடிய வேலைய எல்லாமே பண்ணுவான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இவனுக்கு டோர்னமெண்ட்ல சேர்ந்தா இவனுக்கு நெறைய பைசா கிடைக்கும். அத வச்சு இவன் ஃப்ரெண்ட காப்பாத்திரலான்னு சொல்லிட்டு, இவனும் பார்த்தீங்கன்னா, அந்த டோர்னமெண்ட்ல சேர்றதுக்கு ஆசைப்படுறான். அப்படியே பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேரோட கோல் இப்படி இருக்கும். நம்ம ஹீரோவோட கோலா இருக்குன்னா, ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் கூட ஃபைட் பண்ணி அவன் ஸ்ட்ராங்கா மாறணும். அதான் நம்ம ஹீரோவோட மோட்டிவாவே இருக்கும் இங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ டோர்னமெண்ட்ல கலந்துக்க காரணமாவும் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா, டோர்னமெண்ட்டு நடக்கும். நெறைய ஃபைட்டிங் திறமை உள்ளவங்க எல்லாருமே வருவாங்க. அதுல வந்து யார் வந்து 3 பேர் ஜெயிக்காங்களோ, அவங்கள வந்து நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. இந்த சாதா டோர்னமெண்ட்ல ஜெயிக்கவங்க பார்த்தீங்கன்னா, நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கு போவாங்க. நெறைய ஃபைட்டர்ஸ்லாம் வருவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டோர்னமெண்ட் நடத்தவும் பார்த்தீங்கன்னா, பார்க்கனி ஒருத்தன். அவன்ட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம இயேசுவோட அ ஒரு சிலுவர் சிம்பல் மாரி இருக்கும். அவனோட பவரே வேற லெவல்ல இருக்கும். அப்படியே பேரலைஸ் பண்ணிருவான் கைய வச்சு. அதான் அவனோட பவரு. அவன் பார்த்தீங்கன்னா, இந்த டோர்னமெண்ட்ல ஸ்ட்ராங்கான ஃபைட்டர்ஸ்ல ஆ ஒருத்தன் கீன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பான். ஏன்னா, அவங்களால தான் மட்டும் தான் அந்த ஸ்ட்ராங்கான பவர் வந்து யூஸ் பண்ண முடியும். கீன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த தேவலோகத்த பாதியா அழிச்சு பூமிக்கு வந்த ஒரு நைன் டெயில் ஃபாக்ஸுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா, கீன்னு சொல்லுவாங்க. அந்த பவர் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேயருக்குள்ள இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த பிளேயர் தான் இந்த பார்க் தேடிக்கிட்டு இருப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த போட்டி நடக்கும்போது நெறைய பிளேயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சமன் பண்ண பவர் மாரி இருக்கும். இப்போ அவங்க வந்து ஃபைட் பண்ணா, அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, டீமண்ட் இருக்க மாரியே இருக்கும். அப்படி நெறைய விஷுவலைஸா இந்த அனிமேல சொல்லியிருப்பாங்க. அனிமே பார்க்கும்போதே டக்கரா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. மொத்தமே இந்த அனிமேல எத்தன எபிசோடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 12 எபிசோடு இருக்கு. ஆ நீங்க பார்த்தீங்கன்னா உடனே முடிச்சுருவீங்க. நான் உடனே முடிச்சுட்டேன். அதனால நீங்க பொறுமையா பாருங்க. சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆவலன்னு நெனைக்கிறேன். சீசன் 1 ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த மங்கி கிங் படம்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாரி தான் நம்ம ஹீரோக்கு அந்த பவர் தான் லாஸ்ட்ல கெடைக்கும். அந்த கீய வந்து இந்த பார்க் இந்த டோர்னமெண்ட் நடத்தவன் தேடிட்டு இருப்பான்.
லாஸ்ட்ல நம்ம எல்லாரும் இந்த சீரிஸ் பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த கீ வந்து நம்ம ஹீரோவா தான் இருப்பான் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கும்போது, அது அங்க நடக்காது. வேற மாரி நடக்கும். நான் இது சொன்னேன்னா ஸ்பாயிலர் ஆயிரும். அதனால அந்த கீ யாருன்னு நான் இதுல சொல்லல. நம்ம ஹீரோக்கு என்ன ஒரு பவருமே உண்டு. அந்த நான் மங்கி கிங் படம்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுல வந்து மங்கி கிங்குக்கு தலையில ஒரு கிரீடம் மாரி இருக்கும். அதே கிரீடம் நம்ம ஹீரோக்கும் வெள்ள கலர்ல கடைசில ஒரு ஃபைட்டிங்ல பார்த்தீங்கன்னா, தாறுமாறா வரும். அப்புறம் மங்கி கிங் பார்த்தீங்கன்னா, ஒரு ம மந்திரக்கோல் மாரி வச்சிருப்பாரு. அது வந்து அவரால நினைச்ச அளவுக்கு ஷார்ட்டாவும் மாத்த முடியும். பெருசாவும் எலாங்கினேஷனா மாத்த முடியும். அத பார்த்தீங்கன்னா, ஹீரோ யூஸ் பண்ணி கடைசில பார்த்தீங்கன்னா, ஃபைட் பண்ணுவான் தாறுமாறா ஒரு வில்லன் கூட. அ கடைசி ஃபைட்டிங் சீன்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். அதே மாரி இந்த அனிமேல காமெடி, எமோஷன் எல்லாத்துக்குமே சூப்பரா குடுத்துருக்காங்க. கச்சிதமா இந்த அனிமே பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் இங்கிலீஷ்ல தான் இருந்துச்சு. இப்ப வந்து இங்கிலீஷ்லயே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அ தமிழ்லயும் வந்து தமிழ் டப் பண்ணியிருக்காங்க Crunchyroll. நீங்க வந்து Crunchyrollல போய் பாருங்க. Crunchyrollலயும் பார்த்தீங்கன்னா, இந்த அனிமே தமிழ் டப் பண்ணிட்டாங்க. இந்த அனிமே பார்க்கறதுக்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒர்த்து தான். அனிமே கண்டிப்பா நான்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த என்ன சொல்ல, அந்த கீயா வந்து மாறும்போது ஒரு அ அந்த கீ பார்த்தீங்கன்னா, 90 மார்க்ஸா வந்து மாறுவாங்க. அந்த சீன்லாம் பலமுறை பார்த்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவனோட பவர் அந்த அவன் வந்து மாறுவான் பார்த்தீங்களா? மங்கி கிங்கா நான் சொன்னோம்ல, அந்த பவர் அவன்ட்ட மாறும்போது, அந்த சீனும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். எலங்கட்டா சூப்பரா வந்து கொண்டு போயிருந்தாங்க. அதனால பார்க்கலாம் நம்பி. இந்த அனிமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். அப்புறம் நம்ம தமிழ் லேங்குவேஜ்ல வேற இருக்கா. அதனால பார்த்து முடிச்சிடலாம். யாரெல்லாம் இந்த அனிமே பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிடுறேன். நான் வந்து முதல்லயே பார்த்துட்டேன். வந்த ரிலீஸ்லயே தமிழ் டப் ரொம்பவே நல்லா தான் இருந்து. அப்புறம் வந்து யாரெல்லாம் வந்து அ இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்லயே பார்த்தீங்க இந்த அனிமே, அவங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்புறகு நீங்களா இருந்தா இந்த அனிமே பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. அனிமே பார்த்துக்கிட்டு இந்த அனிமேக்கு வந்து எவ்வளோ ரேட்டிங் குடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க எவ்வளோ ரேட்டிங் வந்து குடுப்பீங்க இந்த அனிமேக்கு அப்படின்னு வந்து சொல்லுங்க. அப்புறம் சொல்லிட்டு இந்த அனிமே வந்து ரொம்பவே பேசியாச்சு. அடுத்த ஒரு சூப்பரான அனிமேல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, லைக் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்துல ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்ப நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷன் வழியா வரும். சரி மக்களே, அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். டாட்டா, பை பாய், சி யூ.